ட்ரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கின்ற சிறப்பு விருந்தினர் முன்னாள் RSS காரர், தற்போதைய சமூக செயல்பாட்டாளர், மதிப்பிற்குரிய திரு சத்யபிரபு செல்வராஜ் அவர்கள். வாருங்கள், அவரோடு உரையாடலாம். தோழர் வணக்கம். ஐயா வணக்கம். இன்றைக்கு பெரம்பூர்ல விஜய் வேட்புமனு தாக்கல் செஞ்சிருக்கிறாரு. பெரம்பூர்லையும் கொளத்தூர்லையும் பிரச்சாரம் செஞ்சிருக்கிறாரு. வில்லிவாக்கத்தில் அவருடைய பிரச்சாரம் ரத்தாயிருக்குது. அதுக்கு விஜய்க்கு ஆபத்து, விஜய் உயிருக்கு ஆபத்து, விஜய்க்கு வாகனத்திற்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு ஆதவ அர்ஜுனாவும் அவரது கட்சியினரும் சொல்றாங்க. இதுல முதல் கட்டமா நான் உங்கள்கிட்ட கேட்க விரும்புற விஷயம் என்னன்னா, விஜய் அவர் இன்றைக்கு வேட்புமனு தாக்கல் செஞ்சிருக்கிறாரு. அவருடைய பிரமாண பத்திரத்தில் சொத்து விவரங்களை கணக்கு காட்டியிருக்கிறாரு. அதுல பல்வேறு அதிர்ச்சிகளும் குளறுபடிகளும் இருக்கிறதா சமூக வலைதளங்கள்ல விவாதிக்கப்படுது. விஜயினுடைய சொத்து மதிப்பு எவ்வளவு, அதுல உள்ள பிரச்சனைகள் என்ன? ஐயா, விஜய் திமுக உள்ளிட்டவங்களெல்லாம் தீய சக்தியும் பாரு, ஊழல் சக்தியும் பாரு, ஆனா தன்னை தானே தூய சக்தின்னு சொல்லிப்பாரு. தூய சக்திக்கும் தீய சக்திக்கும் தான் இங்க போட்டி அப்படிலாம் இங்க டயலாக் அடிப்பாரு. இந்த தூய சக்தியினுடைய லட்சணத்தை இப்ப நம்ம பார்ப்போம். யாரு? விஜய். விஜய் அந்த பிரமாண பத்திரத்துல காமிச்சிருக்கக்கூடிய விஜயனுடைய அசையும் சொத்து மதிப்பு 404.58 கோடி. ஓகே. அவருடைய அசையா சொத்தா காமிச்சிருக்கிறது 114.14 கோடி. ஓகே. அவருடைய மொத்த சொத்து மதிப்பு 519.72 கோடி. இது விஜய் தன்னுடைய சொத்து மதிப்பு 519 கோடியே 72 லட்சம் ரூபாய். ஆமா, அப்படிங்கறத தன்னுடைய சொத்து மதிப்பை பிரமாண பத்திரத்துல காமிச்சிருக்காரு. இதுல என்ன பிரச்சனை? வரேன். இப்ப விஜயோடைய கட்சியில இருக்காரு செங்கோட்டையன். அவர் தான் சொன்னாரு, எங்க கட்சி தலைவர் வருஷத்துக்கு 1000 கோடி ரூபாய் இங்க சம்பாதித்தை விட்டுட்டு வந்திருக்காரு அப்படின்னாரு. அடுத்தது அதே இன்னொருத்தர் இருக்காரு, ஆதவ அர்ஜுனான்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் சொன்னாரு, எங்க தலைவர் ஒரு படத்துக்கு 500 கோடி ரூபாய் சம்பாதிப்பாரு, சம்பளம் வாங்குவாரு, அதெல்லாம் விட்டுட்டு வந்திருக்காருன்னு சொன்னாரு. இன்னும் ஒரு படி மேலவே விஜயே சொன்னார், தன்னுடைய உச்சபட்ச கரியர், என்னுடைய பணக்கார வாழ்க்கையவே விட்டுட்டு வந்திருக்கான்னு இதை வச்சுதான் சொல்றாரு. அது இல்லாம இப்ப நம்ம விஜயோடைய கடைசி 5 படங்கள் எடுத்துக்குவோமே, அவங்களோட இன்னும் என்ன சொல்றாங்கன்னா, மினிமம் அவர் 200 கோடி வாங்குறாரு நீங்க அப்படின்னு காரங்களே பல பேட்டிகள்ல சொல்றாங்க. ஆமா, நீங்க அப்படி வச்சு பாத்தீங்கன்னா கூட அந்த கடைசியில அந்த 5 படங்களுக்கு நாம ஒரு தோராயமா கணக்கு போட்டோம்னா ஒரு 1000 கோடி ரூபாய் பணம் வந்திருக்கணும். ஓகே, ஒரு படத்துக்கு 200 கோடி அப்படின்னு வச்சுக்கிட்டாலுமே. ஆமா. அடுத்து விஜயோடைய பர்சனல் செக்ரட்டரி ஒருத்தர் இருக்காரு, ஜெகதீஷ் பழனிசாமி. அவரை டம்மி டூப்ளிகேட் ப்ரொடியூசரா போட்டு படம் பண்ணது நமக்கு தெரியும். என்னன்னா அதுல ஒரு ஷேரு, சம்பளம் போக ஷேரு. அப்ப இதெல்லாம் நம்ம கணக்கு வச்சு பார்த்தாலே அது கிட்டத்தட்ட 2000 கோடிக்கு பக்கமா வருதுன்னு வச்சுப்போமே, ஒரு 5 படத்துக்கு. ஆனா அதாவது வெறும் 519 கோடி ரூபாய் தான் எனக்கு மொத்த சொத்து மதிப்பே இருக்கு அப்படின்னு விஜய் காட்டுறது. இது தூய சக்தி பண்ற வேலையா நான் கேட்கிறேன். இது பெரிய பிராடுத்தனமான வேலை. அது ஏன்னா அது அப்பட்டமான பொய்ன்னு சொல்ல வரேன் நான். விஜயோடைய படங்கள், அவருடைய சம்பளம், அவருடைய படத்திட்ட 65 படத்துக்கு மேல 65 படம் நடிச்சிருக்காரு. ஆமா ஆமா. அவர்லாம் பல கோடி ரூபாய் சம்பளம் வாங்கி பல வருஷங்கள் ஆகுது. அப்பையில இருந்தே பல கோடி ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருக்காரு. இப்ப இது மட்டும் தான் இவருக்கு இன்கமா அப்படின்னு பார்த்தா அதுவும் இல்லைங்கிறத அவரே சொல்றாரு. எப்படி சொல்றாருன்னா, ஒரு 370 கோடி ரூபாய் பக்கம் பேங்க்ல டெபாசிட், அதாவது சேவிங்ஸ் டெபாசிட்டா, வைப்பு தொகையா வச்சு மாசம் 2 கோடி ரூபாய்க்கு மேல வட்டி வருதான் அப்படிங்கிறது அவரே சொல்றாரு. அடுத்தது பாத்தீங்கன்னா, விஜய் வித்யாசிரம் சொல்லிட்டு ஒரு ஸ்கூல் வச்சிருக்காரு. ஆக்சுவலா கல்வியை இலவசமா கொடுக்கணும்னு சொல்லுவாரு. ஆனா இவர் பேர்ல இவரே CBSE பிரைவேட்டா ஸ்கூல் நடத்துவாரு. அடுத்தது பாத்தீங்கன்னா, இப்ப விஜய் கிட்ட டிரைவரா ஒருத்தர் இருந்தாருப்பா, 30 வருஷமா டிரைவரா இருந்தாரு. அவர் பேர் ராஜேந்திரன். அவருடைய பையன் பேர் சபரிநாதன். பாருங்க, தன்னுடைய டிரைவருடைய பையனுக்கு சீட்டு கொடுத்து விஜய் பயங்கரமா அழகு பார்த்தாருங்கிறத நேத்துல இருந்து பார்த்துட்டு இருந்தோம். என்னடா கதைன்னு பார்த்தா இன்னைக்குதான் தெரியுது, விஜய் விவசாயத்தை காப்பாற்றணும், விவசாயிகளை காப்பாற்றணும்லாம் இங்க டயலாக் அடிச்சுட்டு, ஆனா பெரிய அளவுல ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அது பேர் என்னன்னா ஜெயாநகர் ப்ராப்பர்ட்டிங்கிறதா அந்த கம்பெனி நேம். கம்பெனிக்கு ஃபர்ஸ்ட் டைரக்டரா யார் இருந்திருக்காங்கன்னா, விஜயோடைய மனைவி சங்கீதா அவர்கள் தான் இருந்திருக்காங்க. 2000ல போட்டிருக்காரு. அப்புறம் 2019ல தன்னுடைய தந்தையான சந்திரசேகர டைரக்டரா போட்டிருக்காரு. இப்ப 2023ல எந்த டிரைவரோட பையனுக்கு சீட்டு கொடுத்ததா சொல்றாங்களோ, அந்த விஜயோட டிரைவரான ராஜேந்திரனை அந்த ஜெயா நகர் ப்ராப்பர்ட்டிக்கு டைரக்டரா விஜய் போட்டிருக்காரு, பினாமியா வச்சிருக்காரு. பாருங்க, கார் டிரைவருக்கு இவ்வளவு ஒரு ப்ராப்பர்ட்டியோட பினாமி எல்லாம் அப்படிதானே போடுவாங்க. டைரக்டர், ஆடிட்டர் எல்லாம் வச்சுப்பாங்களே. ஆனா டிரைவரோட பையனுக்கு சீட்டு கொடுத்த ஒரு வள்ளல், நன்றி உள்ளவர் விஜய். சொத்தை காப்பாத்திக்கிறதுக்காக சீட்டு கொடுத்துருக்காங்க, கையிலே வச்சுக்கிறதா கொடுத்துருக்காரு. இப்படியே உங்களுக்கு ஸ்கூல்ல வருமானம், லேண்ட்ல வருமானம், அது இல்லாத இங்க சினிமா துறையில வருமானம், சினிமா துறையில டம்மி ப்ரொடியூசரை போட்டு வருமானம், இவர் நடிச்சு வருமானம். சரி, இது மட்டும் தான் பார்த்தாக்க
அதாவது வட்டிக்கு விடுற வேலையும் பார்த்திருக்காரு. வட்டினா இப்ப நம்ம நல்லா வந்து இங்க ரொம்ப தெளிவா பார்க்கணும். இதுல வந்து ஜெயங்கொண்டம் பக்கத்துல கோகிலாம்பாள் கல்வி அறக்கட்டளைன்னு சொல்லிட்டு ஒரு வந்து ஸ்கூல் இன்ஸ்டிடியூஷன். அது அந்த இன்ஸ்டிடியூஷன் சமீபத்தில் ஆரம்பிச்சிங்க, படிப்படியா வந்து ரொம்ப பெரிய, அதாவது பெரிய நிலைமைக்கு வந்திருக்கு. அந்த இன்ஸ்டிடியூஷனுக்கு வந்து 20 கோடி ரூபாய் ஒரு வந்து 20 கோடி ரூபாய் பணத்தை கடனா கொடுத்திருக்காரு. இதுல என்னடா தப்பு அப்படின்னா, ஒண்ணு இல்ல, அதே அரியலூர் பக்கத்துல நீட் எக்ஸாம்னால பாதிக்கப்பட்டு சகோதரி அனிதா வந்து இறந்து போனது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அன்னைக்கு தமிழ்நாடே கொந்தளிச்சிச்சு, தமிழ்நாடே வந்து வீதிக்கு வந்தாங்க. அன்னைக்கு இந்த விஜயும் சகோதரி அனிதா வீட்டுக்கு போய் துக்கம் விசாரிச்சாரு, அவங்க அப்பாவை சந்திச்சாரு, அவங்க அண்ணனை சந்திச்சாரு, நிவாரணம் எல்லாம் கொடுத்தாரு. நீட் எதிர்ப்பு போராளியா காட்டிக்கிட்டாரு. எப்படி நீட் எதிர்ப்பு போராளியா காமிச்சுக்கிட்ட விஜய் அப்படியே கட் பண்ணுங்க, இங்க வாங்க. இப்ப இந்த கோகிலாம்பாள் ட்ரஸ்ட் சொன்னல, இவனுங்க வேலை என்ன அப்படின்னா, நீட்டுக்கும் ஐஐடிக்கும் பெரிய அளவுல கோச்சிங் சென்டர் வந்து நடத்தி பசங்களை, அதாவது பெரிய பணக்கார வீட்டு பசங்களை படிக்க வச்சு நீட் எக்ஸாம்ல உருவாக்குறதா அவங்க வேலை. தன்னைய ஒரு நீட்டுக்கு எதிரானவராக காமிச்சுக்கிட்ட விஜய் எந்த நீட்டுக்கு கோச்சிங் சென்டர் வச்சு நடத்ததோ அந்த இன்ஸ்டிடியூஷனுக்கே அவங்களோட பிசினஸ் வந்து வளர்க்கறதுக்காக 20 கோடி ரூபாய் கொடுத்திருக்காரு. அந்த பொண்ணு அனிதா இறந்த வருஷம் தான், அதே வருஷத்துல தான் இந்த கோகிலாம்பாள் ட்ரஸ்டும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கானுங்க, இந்த வந்து இன்ஸ்டிடியூஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கானுங்க. இப்போ இவரே தன்னுடைய சொத்து மதிப்பு வந்து 519 கோடி, மாசம் வருவாய் இவ்வளோலாம் வருதுன்னு சொல்லிட்டு இவர் பேர்ல வந்து, அதாவது 3.44 கோடி ரூபாய் வருவாய் சம்பந்தமான வருமான வரித்துறை வழக்கு 4 இருக்கு இவர் பேர்ல. ஓகே, 3,44,00,000. ஆமா ஆமா, பாத்துக்கோங்க. ஏன்னா அதை கூட கட்ட முடியாதா? இவ்வளவு வருது, இவ்வளவு இன்கம் வருது, இவ்வளவு வருமானம் வருது, வட்டி வருது, சினிமால வருது, ஸ்கூல்ல வருது, ரியல் எஸ்டேட்ல வருது, எல்லா இதுலயும் காசு வருது. 10 வீடு இருக்கு விஜய்க்கு. அதுல வந்து 2 பங்களா கொடைக்கானல்ல இருக்கு. நல்லா கேட்டுக்கோங்க, விஜயோடைய மனைவி இத்தனை ஆண்டு காலம் விஜய் கூட வாழ்ந்த அந்த அக்கா இருக்காங்களே சங்கீதா, வந்து அவங்க என்ன சொல்றாங்க, நான் வந்து பிரிட்டன் சிட்டிசனு, எனக்கு இங்க வந்து இந்தியாவில் வந்து தங்குறதுக்குன்னு வீடு இல்லை, அதனால எனக்கு வந்து விஜயோட வீட்டுல தங்குறதுக்கு எனக்கு வந்து அனுமதி வேணும்னு கோர்ட்டு வாசல்ல நின்று கெஞ்சுறாங்க. ஆமா, ஆனா கோர்ட்டு கேஸ் போயிட்டா அதனால வீட்டுல தங்க கூடாதுன்னு வக்கீல விட்டு சொல்றாரு விஜய். ஆனா விஜய்க்கு 10 வீடு இருக்கு. அதுல 2 வீடு வந்து பாத்தீங்கன்னா கொடைக்கானல்ல இருக்கு, 2 பங்களா. இதுல மனைவியை மட்டும் தான் ரோட்ல விட்டாரு. ஆனா பையன் வந்துங்க விருகம்பாக்கத்துல வந்து ஒரு தனியா வீடு எடுத்து தங்கி இருக்காரு, விஜயோட பையன் ஜேசன் சஞ்சய். சரி பையனா, சரி அப்போ பொண்ணு வந்து ஒரு வந்து பிஜி ஹாஸ்டல்ல தங்கி படிச்சுக்கிட்டு இருக்கு. 10 வீடு இருக்கு. ஆனா பொண்டாட்டி பிள்ளைகளுக்கும் அதுல இடம் இல்லை, தன்னை பெற்ற தாய் தகப்பனுக்கும் அதுல இடம் இல்லை. இப்படி ஒரு கேவலமான நிலைமையில தான் விஜய் வாழ்ந்துட்டு இருக்காரு. ஓகே, அவங்களுக்கும் வந்து கடன் கொடுத்திருக்காரு விஜய். அதாவதுங்கய்யா, எல்லாத்தோடைய பெத்தவங்க எல்லாம் அப்படிதான் நினைப்பாங்க, நம்ம பெத்தவங்க எல்லாம் அப்படிதான் நினைப்பாங்க. நாம கடன்காரனா இருந்தாலும் நம்ம பிள்ளைய வந்து கடன்காரனா இருக்கக்கூடாது, நாம கடன்காரனா தான் நம்ம பிள்ளைங்க கடன்காரனா இருக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க. இதுதான் எல்லாம் வந்து தாய் தகப்புன்னு நினைப்பாங்க. இதுல நம்ம இவர் இருக்கு, இதுல நம்ம தூயசக்தி விஜய் வந்து கொஞ்சம் வந்து வித்தியாசமான ஆளு. தான் பசங்களுக்கு கொடுக்குற காசை கூட கணக்கெழுதி வச்சிருக்கான். எவ்வளவுன்னு பாருங்க. தன்னுடைய பையனுக்கு வந்து விஜய் தன்னுடைய பையன் ஜேசன் சஞ்சய்க்கு 8,78,000 ரூபாய் பணம் வந்து கடனா கொடுத்ததா பிரமாண பத்திரத்துல தாக்கல் பண்ணியிருக்காரு. பொண்ணு திவ்யா சாஷாக்கு வந்து 4.6 லட்சம் ரூபாய் வந்து கடனா கொடுத்ததா வந்து பிரமாண பத்திரத்துல தாக்கல் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் தாண்டி தன்னுடைய அப்பா சந்திரசேகருக்கு வந்து 3,02,00,000, தன்னுடைய தாய் இருக்காங்களா சோபா சந்திரசேகர், அவங்களுக்கு வந்து 87,12,000 ரூபாயும், தன்னுடைய மனைவி சங்கீதாவுக்கு வந்து 12,60,00,000 ரூபாயும் கடனாக கொடுத்திருக்கிறதா பிரமாண பத்திரத்துல தாக்கல் பண்ணியிருக்காரு. எவ்வளவு பெரிய ஆளு பாருங்க. அப்பனுக்கு கடன் கொடுப்பாரு, அம்மாவுக்கு கடன் கொடுப்பாரு, மனைவி மகள் எல்லாத்துக்கும் கடன் கொடுப்பாரு. ஓகே, மகனுக்கு கொடுக்கறது கூட கடனா? அதான் எனக்கும் தெரியல. எந்த தாய் தகப்பனும் இப்படி எல்லாம் இருக்க மாட்டாங்க, யாரும் இப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. நமக்கும் நம்ம அப்பா அம்மா செஞ்சிருப்பாங்க, உங்களுக்கும் அப்பா, நம்ம எல்லாருக்கும் நம்ம அப்பா அம்மா செஞ்சிருப்பாங்க. அவங்கெல்லாம் வந்து கணக்கு பார்த்தா எங்க இது வந்து எப்படிப்பட்ட மனநிலைன்னு எனக்கு தெரியல. இதை நீங்க வந்துங்க அதாவது இதை நீங்க வந்து ஆடிட்டிங்க்கு வந்து கணக்கு காட்டுறதாவே கூட இருக்கட்டுமே. யாரும் பெத்தவங்களுக்கு வந்து கொடுக்கறதெல்லாம் வந்து ஆடிட்டிங்ல கணக்கெல்லாம் காட்டுவாங்கிறத நம்ம இது அப்படி ஒரு வந்து மனநிலைக்கு யாரும் வந்து தள்ளப்பட மாட்டாங்க. அப்படியே தள்ளப்பட்டாலும் இதுவும் ஒரு விதமான ஏமாத்து வேலை தானே. அப்படி ஒரு விதத்துல முட்டு கொடுத்தாலும் அதுவும் ஒரு விதமான ஏமாத்து வேலை தானே. அடுத்து வேற யாருக்கு விஜய் வந்து கடன் கொடுத்திருக்காரு? புஷி ஆனந்துக்கு 3 கோடி ரூபாய் வந்து கடன் கொடுத்திருக்காரு விஜய். இதெல்லாம் அதுல வருது, பிரமாண பத்திரத்துல வருது. இது போக வித்யா சேரிட்டபிள் ட்ரஸ்ட்னு ஒண்ணு வச்சிருக்காரு, அதுல வந்து ட்ரஸ்டியா இருக்காரு. அப்புறம் விஜய் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்னு ஒண்ணு வச்சிருக்காரு, அதுலயும் ட்ரஸ்டியா இருக்காரு. அப்புறம் சாய் விஜய் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்னு ஒண்ணு வச்சிருக்காரு, அதுலயும் ட்ரஸ்டியா இருக்காரு. இதெல்லாம் விஜய் தன்னுடைய வந்து அதாவது தான் நடத்தக்கூடிய நிறுவனங்களாக தனக்கு வந்து இன்கம் வரக்கூடிய சோர்ஸ்களாக காமிக்கிறாரு.
அடுத்ததா விஜய்க்கு கார் மற்ற சொத்துக்கள்லாம் எவ்வளவு அசையும் சொத்துக்கள்? ஐயா மொத்தமா பாத்தீங்கன்னா விஜய் கிட்ட வந்து BMW 530 ஒரு வந்து இங்க கார் வச்சிருக்காரு. அது போக வந்து டொயோட்டா லெக்ஸஸ் 350, அப்புறம் வந்து டொயோட்டா வெல்ஃபயர், அப்புறம் BMW 17, அப்புறம் மாருதி சுசுகி, அப்புறம் வந்து இந்த இது இருக்குல்ல டிவிஎஸ் எக்ஸல் சூப்பர், இதெல்லாம் வச்சிருக்கிறதா சொல்றாரு. ஓகே, இந்த காரோட மதிப்பு எவ்வளவு? மொத்தம் வந்து அதாவது 7,52,00,000 ரூபாய் மதிப்பு. ஓகே, இந்த இவர்கிட்ட இருக்கக்கூடிய வாகனங்கள் எண்ணிக்கையுடைய மதிப்பு அப்படிங்கறது வந்து இங்க பத்திரத்துல வந்து காமிச்சிருக்கு, இது பிரமாண பத்திரத்துல காமிச்சிருக்காரு. ஓகே, அடுத்து சங்கீதா அவர்களுடைய விஜய் மனைவி, அவங்களுடைய சொத்து மதிப்பு. விஜய் வந்து தன்னுடைய மனைவியான சங்கீதா அவர்கள் பேர்ல என்னெல்லாம் இருக்குன்னு பிரமாண பத்திரத்துல சொல்லியிருக்காருன்னா, சங்கீதா அவர்கள் கிட்ட வந்து 391 சவரன் நகை இருக்கிறதாகவும், அவங்களுடைய பேர்ல இந்தியன் பேங்க்ல வந்து 25 கோடி ரூபாய் வந்து இங்க வைப்பு தொகை இருப்பதாகவும், அது மட்டும் இல்லாம HDFC பேங்க்ல 20 கோடி ரூபாயும், ஆக்சிஸ் பேங்க்ல 40 கோடி ரூபாயும் வைப்பு தொகை இருப்பதாகவும் பிரமாண பத்திரத்துல விஜய் சொல்லியிருக்காரு. இது போக விஜய் வந்து மற்ற யாருக்கெல்லாம் வந்து கடன் கொடுத்துருக்காரு அப்படின்னா, சுனில் ராஜின்னு ஒருத்தருக்கு வந்து 1.5 கோடி ரூபாய், வி ரவிச்சந்திரன் ஒருத்தருக்கு வந்து 1.5 கோடி ரூபாய், அடுத்து ALB ஆண்டனியஸ் பிரிட்டோ அப்படிங்கிறதுக்கு வந்து 20 கோடி ரூபாய், அடுத்தது கிரீன் லீக் இன்ஃபோர்டைன்மெண்ட் அப்படிங்கிற நிறுவனத்துக்கு வந்து 2,34,00,000 ரூபாய். அது போக விஜய் தன்னுடைய வந்து சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டுக்கு வந்து 5.84, அதாவது 5,84,21,000 ரூபாய் கடனை கொடுத்துருக்காரு. இவரே வந்து ட்ரஸ்டியாகவும் இருப்பாரா, இவரே அதுக்கு கடனும் கொடுப்பாரா, என்ன கடனே தெரியல. அது போக தன்னுடைய விஜய் வித்யாசிரம் ஸ்கூல் இருக்குல்ல, அதுக்கு வந்து 24 லட்சம் ரூபாய் இவரே அதுக்கு தாளாராகவும் இருப்பாராம், இவரே அதுக்கு கடனாகவும் கொடுப்பாராம். அதெல்லாம் என்ன கணக்குன்னு எனக்கு தெரியல. இப்படிலாம் சொல்லிட்டு விஜய் தாங்கிட்டே இருக்கக்கூடிய வந்து இங்க தங்க மதிப்புல சொல்றாரு. எவ்வளவுன்னா 110 சவரன் வந்து தங்கம் வந்து தன்னிடம் இருப்பதாக அந்த பிரமாண பத்திரத்துல விஜய் வந்து இங்க தகவலா சொல்லியிருக்காரு. அடுத்ததா விஜய் கட்சியில தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் அப்படின்னு இருக்கக்கூடியவர் ஆதவ் அர்ஜுனா, அவர் வில்லிவாக்கத்துல போட்டியிடுறாரு. அவரும் இன்றைக்கு வேட்புமனு வந்து தாக்கல் பண்ணிருக்கிறாரு. அவருடைய சொத்து மதிப்புகள் என்ன, அதுல ஏதாவது குளறுபடிகள் இருக்கா? ஆதவ் அர்ஜுனா வந்து தன்னுடைய சொத்து மதிப்புகளை அவர் எவ்வளவு காமிச்சிருக்காருன்னா 197 கோடி ரூபாய் காமிச்சிருக்காரு. தன்னுடைய மனைவி பேர்ல 245 கோடி ரூபாய் காமிச்சிருக்காரு. மொத்தமா வந்து 442 கோடி ரூபாய் சொத்து மதிப்பு காமிச்சிருக்காரு. அது போக இவரு யாருக்கெல்லாம் வந்து இங்க கடன் கொடுத்திருக்காருன்னா, இவருடைய வாய்ஸ் ஆஃப் காமன் ஒண்ணு வச்சிருக்காருல்ல, அதுக்கு வந்து ஆதவ் அர்ஜுனாவே இவருடைய இதுக்கே வந்து 66 கோடி ரூபாய் வந்து கடன் கொடுத்ததா காமிச்சிருக்காரு. அவருடைய நிறுவனத்துக்கு அவரே கடன். ஆமா. அடுத்தது இவருடைய வந்து என் தங்கை இருக்காங்களே சீதாலட்சுமி, அவங்களுக்கு 48 கோடி ரூபாய் கடன் கொடுத்ததா காமிச்சிருக்காரு. ஓகே, அவங்கள கூட ஒரு டிவிக்கு எல்லாம் அவங்களும் இணைஞ்சிருக்கிறாங்க. ஆமா ஆமா. அடுத்தது நடிகர் விஜய் சேதுபதிக்கு வந்து 25 லட்சம் ரூபாய் வந்து கடன் கொடுத்ததா காமிச்சிருக்காரு. இப்படி அவருமே வந்து இங்க உள்ளடி வேலையெல்லாம் பார்த்துதான் காமிச்சிருக்காரு. என்னைய கேட்டா அந்த வந்து 2 பேத்தினுடைய பிரமாண பத்திரமே வந்து ஃபேக்குன்னு நான் சொல்ல வரேன். ஓகே, அது மேல ஆதவ் அர்ஜுனா தன் மீது குற்ற வழக்கு என்ன சொல்றாரு? அதாவது இங்க பாருங்க, இதை வந்து திட்டமிட்டு மறைச்சிருக்கானுங்க. என்னன்னா கரூர்ல 41 பேர் வந்து இறந்து போனாங்கல்ல, 41 பேர் இறந்து போனதுல ஆதவ் அர்ஜுனா மேல BNS 105, 110, 125 இதுங்க கிளாஸ் B 223 இந்த செக்ஷன்ல எல்லாம் ஆதவ் அர்ஜுனா பேர்ல வழக்கு இருக்கு, FIR போடப்பட்டிருக்கு. எங்க கரூர் சம்பவத்துக்கு. இதை வந்து திட்டமிட்டு மறைச்சிருக்கானுங்க. இதெல்லாம் வந்து ஆதவ் அர்ஜுனா வந்து அந்த பிரமாண பத்திரத்துல தாக்கல் செஞ்சிருக்காரு. ஓகே, இன்னைக்கு பெரம்பூர்ல விஜய் பிரச்சாரம் செஞ்சாரு. அதுல வழக்கமா ஒரு 10-15 நிமிஷம் பண்ணுவார்ல, அந்த மாதிரி வந்து பேசினாரு. மற்ற இடங்கள் கொளத்தூர்ல பிரச்சாரம் பண்ணாரு. வில்லிவாக்கத்தில் அவருடைய பிரச்சாரம் அப்படின்றது இவரே வந்து ரத்து செஞ்சுட்டாரு. அதை ஊடகத்துல பேட்டியாவே கொடுத்துருக்குறாங்க. இதுல என்னன்னா, இவர் பிரச்சாரத்தின் பொழுது தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, தமிழ்நாட்டில் ஊழல் ஆட்சி வந்து நடக்குது அப்படின்ற இந்த குற்றச்சாட்டுகளை இன்னைக்கு முன் வச்சிருக்கிறாரு. விஜயினுடைய பேச்சை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. ஆமா, அவர் பெண்களுக்கு, குழந்தைகளுக்கு, முதியவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு. எப்பா விஜய், உன்னால உன் மனைவிக்கு பாதுகாப்பு இல்லை, அவங்க கோர்ட்ல கதறாங்க. உன் பொண்ணுக்கு பாதுகாப்பு இல்லை, பொண்ணையும் உன் மனைவியும் பாதுகாப்பா காப்பாத்த துப்பு இல்லை. நீ இதை பத்தி வந்து பெண்கள் பாதுகாப்பை பத்தி பேசுறதுக்கு தகுதி இல்லைன்னு சொல்ல வர. உன்னுடைய பொண்டாட்டி பிள்ளைய காப்பாத்த துப்பு இல்லை, அவங்கள ரோட்ல விட்டுட்டு இன்னொரு நடிகையான த்ரிஷா கூட வந்து கல்யாணத்துக்கு வந்து ஜோடி போட்டுக்கிட்டு போற, நீ எல்லாம் பெண்கள் பாதுகாப்பை பத்தி பேசுறதுக்கு தகுதி இல்லைன்னு சொல்ல வர. ஓகே, அடுத்தது வந்து ஊழல் ஆட்சி கூட யார் இருக்கா? செங்கோட்டையனும் நம்ம லாட்ரி ஆதவ் அர்ஜுனாவும். செங்கோட்டையன் விஜய் மேலேயே வருமான வரித்துறை இத்தனை வழக்கு போட்டிருக்காங்க. இருக்கு, கொடுத்த டாக்குமெண்டே ஃபேக்குங்கிறேன். அதான் விஜய் வந்து இன்னைக்கு தாக்கல் பண்ண பிரமாண பத்திரமே வந்து இங்க அதுவே ஃபேக்குங்கிறேன். அதையே தேர்தல் ஆணையம் விசாரணை செஞ்சு
அந்த பிரமாண பத்திரத்தை வந்து தகுதி நீக்கம், அதாவது விஜயை வந்து தகுதி நீக்கம் செய்யணும்னு நான் சொல்ல வரேன். ஓகே, அவர் வேட்பு மனுவை நிராகரிக்கணும்ன்றீங்க. பட் ஆனா பாஜக கையில இருக்கிற தேர்தல் ஆணையம் அதை செய்யுமா? செய்யாதுதான். இருந்தாலும் நம்மளை போன்றவங்களுடைய வந்து கோரிக்கையை வைக்கணும்ல, மக்கள் எடுத்து சொல்லணும்ல, நம்ம அதுக்காக சொல்றோம். இதுவும் ஒரு விதமான ஊழல் தான். நீ வருமான வரியை இவ்வளவு சொத்து வச்சுக்கிட்டு, அதாவது நீ காமிச்சபடியே இவ்வளவு சொத்து இவ்வளவு இன்கம் வச்சுக்கிட்டு நீ கட்ட வேண்டிய இன்கம் டாக்ஸை கட்டாம அதுக்கு நீ கோர்ட்டுக்கு போற, ஏமாத்துற அப்படின்னா இதுவும் ஒரு விதமான ஊழல் தான். அப்ப விஜய் வந்து இப்படியான ஆட்களை கூட வச்சுக்கிட்டு இப்படியான வேலைகளை செஞ்சுக்கிட்டு விஜய் ஊழலை பத்தி பேசுறதுக்கு தகுதி இல்லைன்னு சொல்ல வரேன். ஓகே, விஜய்க்கு அதாவது ஆதவர்ஜனா இன்னைக்கு வந்து பிரஸ் மீட் கொடுத்திருக்கிறாரு. விஜய் வாகனத்திற்கு உரிய பாதுகாப்பு இல்ல, விஜய்க்கு உரிய பாதுகாப்பு இல்ல, மக்களும் வந்து பாதுகாப்பு இல்ல, இன்னொரு கரூர் சம்பவம் நடந்துடக்கூடாது அப்படின்றதுனால விஜய் வந்து பிரச்சாரத்தை ரத்து பண்ணிட்டாரு அப்படின்னு ஆதவர்ஜுனா வந்து சொல்றாரு. அதே போல புசி ஆனந்த் அவரும் வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார், விஜய்க்கு அவருடைய வாகனத்திற்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இது திமுக அரசினுடைய சதி அப்படின்னு மீண்டும் இத அப்படி சொல்றாங்க. உண்மையிலேயே அதிகாரத்தில் இப்ப இருக்கிறது தேர்தல் ஆணையம் தான் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். இவங்க பேசுவதற்கான நோக்கம் என்ன? ஐயா, விஜய்க்குலாம் பாதுகாப்பு இல்லாம இல்ல, விஜய்னாலதான் மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை. எங்க போனாலும் விஜய் எங்க போனாலும் அங்க வந்தீங்க உயிர் காவு வாங்கப்படுது. இப்ப கூட ரீசெண்டா பார்த்துருப்பீங்க, 19 நாள் ஒரு பையன் துடிச்சு போராடி ஒரு பையன் வந்து விக்னேஷ்ங்கிற தம்பி வந்து இறந்து போனதை நம்ம எல்லாமே பார்த்தோம். அதாவது விஜய் போற இடங்கள் எல்லாமே ரத்த காவு வாங்கப்படுது. இப்ப விஜய்ல வந்து இவரு ஆதவர்ஜனா சொல்றாரு, போலீஸ் வந்து சிஎம் பேச்சு தான் கேட்குறாங்க. டாடி கோட் ஆஃப் கான்டக்ட் வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு எலெக்ஷன் டேட்டை வந்து அனௌன்ஸ் பண்ண பிறகு இங்க இருக்கக்கூடிய வந்துங்க கவர்மெண்ட், அதாவது இங்க இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் வந்து எலெக்ஷன் கமிஷனுக்கு தான் கட்டுப்பட்டவங்கிறது ஊரறிஞ்ச விஷயம். யாராலையும் ஒன்றும் செய்ய முடியாது, அது யாரும் தலையிட முடியாதுன்னு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். எல்லா கட்சிக்காரங்களுக்கும் என்னவோ அதுதான் விஜய்க்கும். இப்ப கூட வந்து நம்ம லாட்ரி வந்து பாஜக பத்தி பேச மறுக்கிறான்னா அப்புறம் ஈடி கேஸ் இருக்கு. ஆமா ஆமா, அது ஈடி கேஸும் இருக்குது. எப்படி வந்து தூய சக்தி அப்படின்னு விஜய் சொல்றாருன்னு தெரியல. நம்ம எம்எல்ஏ வேட்பாளர்கள்லாம் ரொம்ப நல்லவங்க. வர அதுக்கு வர இப்படி வந்து ஈடி கேஸ்ல இருந்து எல்லா விதமான வழக்குகளும், அப்புறம் வந்து இன்கம் டாக்ஸ் கட்டாத அதன் சார்ந்த வருமான வரி சார்ந்த வழக்குகளும் இவனுக்கு பேர்ல இருக்கு, விஜய் பேர்லயும் இருக்கு, ஆதவர்ஜனா பேர்லயும் இருக்கு. அப்புறம் அவனுக்கு எப்படி பாஜக பத்தி பேசுவானுங்க, பாஜக எப்படி குற்றம் சாட்டுவானுங்க, பாஜகவுக்கு கீழே இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையத்தை எப்படி குறை சொல்லுவானுங்க? ஓகே, அடுத்து வேட்பாளர் விஜய் நேற்று 234 தொகுதிக்கும் வந்து வேட்பாளர்களை வந்து அறிவித்திருக்கிறார். இது ஒரு மிகப்பெரிய அளவுல இன்னைக்கும் திரும்ப பேசுறப்ப டிவிகே வெர்சஸ் டிஎம்கே தான், நாங்க வந்து ஆட்சியை பிடிக்க போறது உறுதி அப்படின்னு விஜய் இன்னைக்கும் வந்து பேசியிருக்கிறார். இந்த வேட்பாளர்கள் யார், அவர்களுடைய பின்னணி என்ன? ஏன்னா விஜய் நீங்க ஏற்கனவே நம்ம சேனலுக்கு எக்ஸ்க்ளூசிவா பேட்டி கொடுத்துருந்தீங்க. 5 கோடி வரைக்கும் வந்து விஜய் வந்து அவங்க கட்சிக்கு வந்து கேட்குறாங்க, அப்பதான் வந்து சீட்டு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வேட்பாளர்களே கிடைக்கல அப்படின்றதா நீங்க வச்ச குற்றச்சாட்டு. இப்போ 234 தொகுதிக்கு வேட்பாளர் போட்டாரு விஜய். ஐயா, அதுல பாதிக்கும் மேற்பட்ட வேட்பாளர்கள் உங்களுக்கு தெரியும். நேத்து கட்சியில சேர்ந்தவன், முந்தானத்தை சேர்ந்தவன், திடீர்னு வந்தவன் எல்லாம் வந்து கட்சியில வந்து வேட்பாளரா போட்டிருக்காரு. ஆமா, நம்மளே விஜய் ரசிகர்களா, விஜய்க்காக உழைத்தவர்களுக்கு சீட்டு கிடைக்கல, அவங்களே பல இடத்துல பேட்டி தர்றாங்க. நம்ம சொன்ன மாதிரி விஜயோட ரசிகர் மன்றத்துல இருந்து மக்கள் இயக்கம் வரைக்கும் வேலை செஞ்சவங்களுக்கு எல்லாம் சீட்டு கிடையாது. எவன்கிட்ட காசு இருக்கோ, எவன்கிட்ட பில்டப் இருக்கோ, எவன்கிட்ட ஒரு டாமினேட் இருக்கோ அவனை தான் கொண்டு வந்து உள்ள உட்கார வைக்கிறாரு. ஓகே, இப்ப இதுல மாற்று கட்சி மற்ற கட்சிகளில் இருந்து விஜய்க்கு வேட்பாளர் இல்லாதது ஒரு பிரச்சனை. எல்லாரும் என்ன சொன்னாங்க அப்படின்னா, அதனாலதான் வந்து அதிமுக திமுக வேட்பாளர் பட்டியல் வந்து ரிலீஸ் பண்ற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இப்போ அங்க சீட்டு கிடைக்காதவங்க, வாய்ப்பு கிடைக்காதவங்கலாம் இங்க வருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்படி எவ்வளவு வேட்பாளர்கள் விஜய் கட்சியில வந்து சேர்ந்திருக்கிறாங்க? அப்படி வந்து மாற்று கட்சியில இருந்து பாத்தீங்கன்னா 21 பேர் வந்திருக்காங்க. அதிமுக, அமமுக, நாம் தமிழர், காங்கிரஸ், பாஜக, பாண்டிச்சேரியில பாஜக இருந்து வந்தீங்க 3 பேர் வந்திருக்காங்க. இப்படி 21 பேருக்கு மாற்று கட்சியில இருந்து நேத்து வந்தாங்கன்னா இன்னைக்கு சீட்டு, அங்க சீட்டு இல்ல, நீங்க வராங்க உடனே சீட்டு. ஓகே, கொடுத்திருக்காரு. ஓகே, இதுல இந்த 234 வேட்பாளர்கள் இவங்க எல்லாம் தூய சக்தியா, அவங்களோட பின்னணி என்ன? இப்ப வருமே 234 தொகுதியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நம்ம வந்தீங்க குறிப்பிட்ட சில தூய சக்திகளை பத்தி இப்ப பார்ப்போம். பேராவூர்னியில சந்திரகாண்டிபன் ஒருத்தர் போட்டிருக்காங்க, ஒருத்தர் வேட்பாளரா போட்டிருக்காங்க. இந்த சந்திரகாண்டிபன் செஞ்ச வந்து நல்ல வேலைகள்லாம் நம்ம பார்க்கணும். அவர் பேர்ல 10க்கும் மேற்பட்ட கொலை முயற்சி, ஆள் கடத்தல், கொள்ளை உள்ளிட்ட வழக்குகள்லாம் நிலுவையில் இருக்கு. இதுல இன்னொன்னு சொல்றேன், லேட்டஸ்டா போதையை ஒழிப்பேன் சொல்லுவார்ல விஜய். ஒரு போதையை ஒழிச்ச லட்சணத்தை இப்ப பார்க்கணும். அதாவது 13 கிலோ கஞ்சாவை கடத்தி உள்ள போய்
வந்து 10 நாள் தான் ஆகுது பெயில். ஓ இப்போ என்னன்னா டிவிகே கேண்டிடேட். ஓகே, இதுதான் விஜய் வந்து போதை ஒழித்த லட்சணம். ஓகே. சரி, இது மட்டும் தானா? வரேன். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இங்க அதிகமா வந்து பாலியல் குற்றங்கள் நடக்குது அப்படி சொல்றாருல. இப்போ வந்து இன்னொருத்தனை சொல்றேன். அவன் பேர் என்னன்னா ஏனாதி மதன் அப்படின்னு ஒருத்தன். இவனை வந்து பட்டுக்கோட்டையில கேண்டிடேட்டா போட்டிருக்காரு விஜய். இந்தால் பண்ணுன வந்து இங்க கேவலமான வேலை என்னன்னா, இவர் வந்து ஒரு பாலியல் குற்றத்துல வந்து A1 அக்யூஸ்ட், முதல் குற்றவாளி. ஒரு வந்து இங்க பாலியல் குற்றத்துல இப்படி வந்து பாலியல் அக்யூஸ்ட் எல்லாம் கூட வச்சுக்கிட்டு தான் இது கேண்டிடேட்டா போட்டுக்கிட்டு தான் இவர் வந்து நான் வந்து பாலியல் குற்றங்களை ஒழிப்பேன், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு விஜய் பேசுறாரு. ஓகே. அதே போல பூந்தமல்லி தாவேகா வேட்பாளர் வந்து டாக்டர் பிரகாசம் என்கின்ற குட்டி, அவர் மேல இன்றைக்கு பாலியல் சீண்டல்ல ஈடுபட்டதா தாவேகாவோட மகளிர் அணி நிர்வாகி ஒருத்தர் வந்து திருவள்ளூர் எஸ்பி அலுவலகத்துல புகார் கொடுத்திருக்கிறாங்க. அவரும் வேட்பாளர். ஆனா விஜய் வந்து நான் வந்து பெண்களுக்கு எதிரான குற்றங்களை ஒழிப்பேன், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, கட்சிக்காரனால தானே முதல்ல பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்ல வரும். அடுத்தது பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு வந்து நம்ம ஐயா உருட்டுறத பார்ப்போம். அப்படின்னா சாதியெல்லாம் இல்லை, எல்லாரும் ஒன்னா இருக்குன்னு உருட்டுறத நம்ம பார்ப்போம். இப்ப வந்து கம்பம் தொகுதியில ஒருத்தரை வேட்பாளரா போட்டிருக்காருங்க. இது அவர் பேர் என்னன்னா ஜெகநாத் மிஸ்ரா அப்படின்னு ஒருத்தனை போட்டிருக்காரு. யாரு இந்த ஜெகநாத் மிஸ்ரா அப்படின்னா, இவர் ஒரு வந்து செட்டியார் ஜாதி சங்கத்துக்கு வந்து தலைவர். அது மட்டுமான்னு பார்த்தா இவர் பேச்சுக்கெல்லாம் என் ஜாதி தான் முக்கியம், எனக்கு அரசியல்லாம் அப்பாற்பட்டது, நான் ஒரு ஜாதி வெறியன்டா, நான் ஒரு ஜாதி வெறியன், நான் ஒவ்வொரு நான் கட்சிக்காரன் கிடையாது, நான் எந்த கட்சிக்காரன் கிடையாது, நான் ஜாதிக்காரன், நான் ஜாதி வெறியன், 24 மணி தெலுங்கு ஜாதி வெறியன் அப்படின்னு ஓப்பனா மேடையில் நின்று வந்து கத்தக்கூடிய ஒரு ஜாதி வெறியர் தான் அந்த ஆள். இது போக விஜய பத்தி இவரே ஒன்று சொல்லியிருக்காரு. இந்த 41 பேர் செத்து போனதும் விஜய் எல்லாம் ஓடி ஒழிச்சிட்டாருல, இவரெல்லாம் அரசியல என்ன பண்ண போறாருன்னு இவர் தான் பேசினாரு. இப்படிப்பட்ட ஒரு சாதி வெறியனை பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் ஸ்டாண்ட் எடுத்த விஜய் வந்து கம்பம் தொகுதியில வேட்பாளராக போட்டிருக்காரு. இதெல்லாம் விஜயே அதனாலதானே திருச்சி கிழக்குல வந்து நிக்கிறாரு. ஆமா, தன்னுடைய சாதிக்காரர்கள், ஆமா, சைவ பிள்ளைமார் வந்து அவங்க வாக்கு அளிப்பாங்க அப்படின்றதுனால அங்க வந்து நின்றுருக்காரு இல்லையா? ஆமா. இது அடுத்தது ஆண்டிப்பட்டியில வந்து லெப்ட் பாண்டின்னு ஒருத்தனை போட்டிருக்காரு வேட்பாளரா. அவன் பேசின வீடியோ பார்த்திருப்பீங்க. இந்த மாதிரி பெண்கள் ஆபாசமா அங்க போன இங்க போன ஆபாசமா பேசுறான். ஆமா ஆமா ஆமா. அவனை வேட்பாளரா போட்டுக்கிட்டு குத்துவன்னு பேசி தலைமறைவாலாம் ஆனவர். ஆமா, அவனை வேட்பாளரா போட்டுக்கிட்டு இங்க பாத்தீங்கன்னா ஆர்கே நகர்ல மரிய வில்சன் ஒருத்தனை வேட்பாளரா போட்டிருக்காரு. இந்த ஆளு வந்து வீடு பூந்து அங்க உள்ள பெண்களை எப்படி திட்டினாருன்னு நம்ம பார்த்தோம். அதாவது கத்தி கம்போட வந்து அடிக்க போனதை நம்ம எல்லாமே பார்த்தோம். நீங்க சொல்ற மாதிரி நம்ம பார்த்தோம். இவனுங்களெல்லாம் வந்து கேண்டிடேட்டா போட்டுக்கிட்டு பெண்கள் பாதுகாப்பை பத்தி பேசுறதுதான் நமக்கு ரொம்ப வேடிக்கையா இருக்கு, சங்கடமா இருக்கு, கோபமா இருக்கு. பெண்கள் பாதுகாப்புல விஜய் வரமாட்டாரு. ஆமா, பொண்டாட்டி பிள்ளைய வந்து ரோட்ல விட்டுட்டு பெண்கள் பாதுகாப்பை பத்தி பேசலாமா? ஓகே. அடுத்து வேற வேட்பாளர்களுடைய மற்ற பின்னணி என்ன? அதுல வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பேசுனது போல ஒரு வந்து தாவேகா நிர்வாகி வந்து எவிடன்ஸோட காட்டுறாரு. அதை பாருங்க வீடியோவை. இங்க பாருங்க, கட்சியில உன்னால 12 கோடியில இருந்து 15 கோடி ரூபாய் செலவு பண்ண முடியுமான்னு என்னை கேட்கறாங்க. நான் முடியும்னு தளபதிக்காக நான் முடியும்னு சொல்லியிருக்காங்க, சீட்டுக்காக ஒருத்தர் சொல்றாரு. நம்மளால 5 கோடி தான் சொன்னோம், 12 கோடி 15 கோடி தான் கேட்டிருக்கானுங்க. ஓகே, மக்கள் புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் விஜய் குறித்து. இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த விவரங்களை எல்லாம் நம்ம நேயர்களுக்காக பகிர்ந்துட்டதுக்கு ரொம்ப நன்றி தோழர். ஐயா, ரொம்ப நன்றிங்க ஐயா.